ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குதியங்கால் வலிங்க. குதியங்கால் வலியும் பாத எரிச்சல் இதை பற்றி நம்ம பேச போகிறோங்க. பகல் ஃபுல்லாக நம்ம வேலை செய்வோம், அப்போ வந்து அந்த கால் வலிக்காது, அந்த எரிச்சலும் வந்து நமக்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம நைட்டு தூங்கும் பொழுது வந்து அந்த பாத எரிச்சல் ஆரம்பிக்கும் பாருங்கள், அப்போ தூக்கமே வராது. அதே போல் காலையில் எழுந்த உடனே வந்து கால் கீழே ஊன முடியாது இல்லைங்களா. அந்த வலி வந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குதிங்கால் வலி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று அப்புறம் நடக்க ஆரம்பிச்சோம்னா தான் அந்த வலி வந்து குறையும். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹீலிங் தெரப்பி வந்து ரொம்ப நல்ல பயன் கொடுக்குங்க. யாருக்காவது தேவைன்னா அணுகுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி வந்து பிரபஞ்சம்தாங்க. அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அந்த அஞ்சு பஞ்ச பூதங்கள் அதனுடைய சக்தி தான் அந்த பிரபஞ்ச சக்திங்க. அந்த பிரபஞ்ச சக்தி ரேக்கியை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கால் எரிச்சலும் அந்த கால் வலியும் சீக்கிரமாக சரியாகிறத வந்து நீங்கள் உணர்வீங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம டேப்லெட் எடுத்துக்கவே தேவையில்லைங்க. அந்த வலி வந்து அந்த எரிச்சல் வந்து இந்த ரேக்கி ஹீலிங்கே சரி பண்ண முடியுங்க. இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஸ்வஸ்டிக் சிம்பிள். இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள் எல்லாமே தான் ஒரு ஹீலிங்க்கு முக்கியமான சிம்பிள்ஸு. இந்த ஸ்வஸ்டிக் வந்து அவ்வளோ பெரிய பவரான ஒரு விஷயங்க. அந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள்ஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம். அதாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிம்பிள். இது அந்த ஹீலிங் தெரப்பிலே வந்து இதை போட்டு நம்ம எனர்ஜி கொடுக்கும் பொழுது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ரூமில் போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து அது நல்லா செயல்பட ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. நன்றிங்க, வணக்கம். உங்களோட பேபிராணிங்க. மீண்டும் சந்திப்போம்.